ஹாய் நண்பா! வெல்கம் டூ கெஸ்ஸிங் தமிழன். 4/7/2025 எஸ்கே ட்ரா நம்பர் 10க்கான கெஸ்ஸிங் என்னங்கிறத இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம முன்னாடி கொடுத்த கெஸ்ஸிங்கும் வந்த ரிசல்ட்டும் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துருவோம். 3/7/2025 காருண்யா ப்ளஸ் ட்ரா நம்பர் 579க்கு வந்த ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 114ங்கிற ஒரு ரிசல்ட் அடிச்சிருக்காங்க நண்பா. இதில் நம்ம கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 7-4 கொடுத்துருந்தேன். 4ஆம் நம்பர் மட்டும் பாஸ் ஆகிருக்கு நண்பா. மற்றபடி நம்பர் மேட்ச் ஆகி உட்காரில். என்னென்னு காரணம் கேட்டிங்கன்னா, இந்த டபுள்ஸ் வந்து 3வது நாள் அடிச்சிருக்காங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 44 அடித்தாங்க, 2வது 66 அடித்தாங்க, 3வது 11. இது எல்லாமே எதோட ஆப்போசிட் நம்பர் பவர் நம்பருங்கிறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். ஆனால் செக் பண்ணி பாருங்கள். இந்த 9க்கு வந்து எந்தெந்த மாதிரி ஆப்போசிட்டுக்கான பவர் என்னங்கிறதெல்லாம் வரும். அந்த பவர்லேயே தான் அடிச்சுட்டு வந்திருக்காங்க. இதை செக் பண்ணுங்கள். எந்தெந்த நம்பருக்கு என்னென்ன பவர், ஆப்போசிட் நம்பர் என்னங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரீயாக இருக்குல்ல, அதையும் செக் பண்ணிக்கோங்க. சரி, அதான் எடுத்திருந்தோம். நம்ம கெஸ்ஸிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தந்த நம்பர்லேருந்து அடிப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனால் 666லேருந்து 667 அடிச்சிருக்காங்க. ஸோ 974லேருந்து தான் அடிப்பாங்கன்னு நான் எடுத்தேன். ஆனால் அந்த இதுலேருந்து எடுத்ததுலேருந்து 4ங்கிறது நமக்கு உட்காந்துருக்குது. ஆனால் அதோட இன்னொன்று அடுத்த நாள் வந்த ரிசல்ட் 441லேருந்து இந்த 41க்கு 14ன்னு திருப்பி அடிச்சிருக்காங்க. இதில் தான் நம்ம கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம் நண்பா. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கான ஒரு நல்ல கெஸ்ஸிங் எடுத்திருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்ன ஐடியாஸில் நான் எடுத்திருக்கேங்கிறது அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரியாது. ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங்க்கு நம்ம எடுத்திருக்கிற நம்பர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏ போர்டில் 2, பி போர்டில் 6, சி போர்டில் 5 அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்கேன் நண்பா. இன்னொரு செட் ஆஃப் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏ போர்டில் 5, பி போர்டில் 9, சி போர்டில் 3ங்கிற மாதிரி எடுத்திருக்கேன். இந்த நம்பர்ஸ் எப்படி எடுக்கிறதுக்கான ட்ரிக்ஸ் வீடியோ வந்து நம்ம கெஸ்ஸிங் தமிழன் 2.0ங்கிற சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நேரம் கிடைக்கல, அதையும் செக் பண்ணி பாருங்கள். அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த மாதிரி நம்பர் எடுத்தால் எப்படி எந்தெந்த நம்பர் வச்சு ப்ளே பண்ணலாங்கிறதுக்கான ஒரு சின்ன விளக்கம் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். டைம் இருக்குல்ல, அதையும் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இதுக்கான ஏபிஎஸ்சிபிசி நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 26, 29, 25, 23, 56, 59, 55, 53, 65, 63, 95 அண்ட் 93ங்கிற ஒரு நம்பர்ஸ் வந்திருக்கு. பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். ஏன்னா இது கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. சரி, இதுக்கான ஆல்போர்ட் நம்பர் என்னங்கிறது பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆல்போர்ட் நம்பரில் போன தடவை சப்போர்ட்டில் கொடுத்த நம்பர் இல்லாமல் ஸ்ட்ராங்காக ஒரு நம்பர் வரும் அப்படின்னா, எனக்கு ஸ்ட்ராங்காக வர்றது 2ங்கிறது வருது நண்பா. உங்கள் இதில் கெஸ்ஸிங்கில் எப்படி வருதுன்னு பாருங்கள். எனக்கு கொஞ்சம் 2 ஸ்ட்ராங்காக இருக்குது. சப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா 3 அப்படிங்கிறது சப்போர்ட்டில் நான் வைக்கிறேன். ஓகேங்களா? இதுக்கான ஏபிசி நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 265, 593, 295, 563ங்கிறத ஒரு 4 நம்பர் மட்டும் எடுத்திருக்கேன். பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒன்றா மேட்ச் பண்ணி எடுத்து ப்ளே பண்ணுங்கள். இது கன்ஃபார்மாக இந்த நம்பர்ஸ் வருங்கிறது கிடையாது. ஏன்னா இந்த சேனலில் வந்து வெறும் பொழுதுபோக்காக அப்லோட் பண்ணுற வீடியோ மட்டும்தான். இங்கே பெட்டிங் சூதாட்டம் எதுவுமே இங்கே நடைபெறவில்லைங்கிறத மறுபடியும் நான் சொல்லிக்கிறேன் நண்பா. ஓகே, இதுக்காக பாருங்கள். இந்த நம்பரில் இருந்து வருது அப்படின்னா எந்த மாதிரி வருது? 1, 700
சாரி 974ங்கிறதுலேருந்து 4 எடுத்திருக்காங்க. 441ங்கிறதுல இந்த 1ங்கிறத எடுத்திருக்காங்க. ஆப்போசிட் பவர் வச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்காக வருமாங்கிறதையும் செக் பண்ணி பாருங்க. 667 அந்த நம்பர்லேருந்து வருதான்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா அடுத்த ஆப்ஷனான 350 இதையும் பாருங்க. இந்த 2 நம்பர்லேருந்து வருதா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்க. இந்த நம்பர்லேருந்து எடுத்தாங்கன்னா 667ங்கிறது 692ன்னு வரலாம். இந்த நம்பரில் எடுத்தாங்கன்னா 350ங்கிறது 853ன்னு வரலாம். பாருங்கள் எப்படி வருங்கிறத உங்கள் கால்குலேஷன் ஒன்றா மேட்ச் பண்ணி எடுத்து ப்ளே பண்ணுங்கள். இந்த நம்பருக்கான ஆப்போசிட் எப்படி வருதுங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணுன்னா நம்ம கெஸ்ஸிங் தமிழன் 2.0 சேனலில் அதுக்கான ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நல்லா வியூஸ் போயிருக்கும். அந்த வீடியோவை போய் விசிட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஆப்போசிட் நம்பர்ஸ் என்னங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப்ங்கிறது பண்ணி பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிறது போட்டு வச்சிட்டிங்கன்னா நான் கொடுக்குற ஒவ்வொரு கெஸ்ஸிங்கும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். எதுவும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. அது மூலிமா நான் அதுக்கான தெளிவான விளக்கத்தை அடுத்த வீடியோவில் நான் மேக் பண்ணி போடுறேன். இதில் நீங்கள் இன்னொரு பார்க்க வேண்டியது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த சேனலில் நீங்கள் வீடியோ பார்த்தீங்கனாலும் அந்த சேனலோட ஒரு நாள் அல்ல 2 நாள் இல்லாமல் தொடர்ந்து அதை நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா தான் எந்த மாதிரி நம்பர்ஸ் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இப்போ 2 நாளாக நம்ம கொடுத்த வீடியோவில் ஒவ்வொரு நம்பர் உட்காந்துட்டு வருது. இதில் கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா 6 கீபோர்டில் 6 உட்காந்துச்சு. செகண்ட் நம்ம கொடுத்த வீடியோவில் இப்போ ரீசெண்டாக மறுபடியும் கொடுத்த வீடியோவில் சொல்லிட்டு வரேன். அதில் 4 உட்காந்துருக்கு. இதே 2 நம்பராக உட்காரையில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஏபி ஏசி பிசிங்கிறது ஒரு வின்னிங்காக இருக்கும். அதுவே 3 நம்பர் எடுத்து கொடுக்குறோங்கிற முயற்சியில் தான் நான் வீடியோஸ் வந்து மேக் பண்ணுறேன். கிடச்சதுன்னா சந்தோஷம் தானே. ஓகே நண்பா, மறுபடியும் சொல்லிக்கிறேன், வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிறத போட்டு வச்சிட்டிங்கன்னா நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வழியாக வரும். தேங்க்ஸ் டு ஆல். நன்றி, வணக்கம்.